புரிதலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அமித். இதுக்கு ஒரு லாயர், அதுக்கும் நீங்கள் ஒரு லாயர்னு உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ லாயராக இருந்துட்டு நீங்கள் இதை தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கீங்களா, தெரியாமல் சொல்லாமல் இருக்கீங்களா, இல்லை நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக குரூப்பிசம்குள்ளே தொலைஞ்சு போகிறீங்களான்னு தெரியல. அப்போது அந்த பாரு கிட்ட போய் உட்காந்து பேசும்போது நான் அகைன் சொன்ன மாதிரி ஒரு புரிதல் வருதுன்னா, பாரு சைடில் இருக்க தப்பை நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் அகெயின் அதர் சைடில் தப்பே இல்லைன்னு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல. அரோரா கிட்ட போகும்போதும் இப்போ இன்றைக்கி என்ன 2 பேரும் உட்காந்து பாரு கிட்ட பேசினதுன்னா அமித்தோ வினோத்தோ எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இப்போது அவன் கேம் இங்கே கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகுது. உங்களுக்கு பேசணும் பேச வேணாம், நீங்கள் வெளில போய் பார்த்துக்கோங்க. உங்களால் தான் அந்த கேம், பாருவால் தான் அந்த கேம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வினோத்தும் அமித்தும் பாருவை கார்னர் பண்ணுறது இருக்குல்ல. அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது, 6 நாளாக நான் இதுக்கு தான் நான் பேசலை, என்னால் தான் அவன் கேம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பேசலை. அவனாக தானே வந்து பேசுகிறான், நேற்று அவனாக தானே வந்து பேசுகிறேன். அவன் தெளிவாக கேட்குறாள். லைவ் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். கமருதினும் பாருவா ரொம்ப நேரமாக 2 நாளாக பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது அவள் சொல்கிறா, நீ திடீர்னு வர திடீர்னு பேச மாட்டேன், நான் உன்னை எப்படி எடுத்துக்கிறது, 6 வாரமாக நான் வேணாம் தானே தள்ளிப்போனேன், இப்போ நீயா வந்து பேசுகிற, அப்புறம் அவ கூட சேர்ந்துட்டு நீ என்னை ட்ரிகரும் பண்ணுற, எனக்கு தேவையில்லை, நான் எங்கேயும் ஆட வந்திருக்கேன்னா இவன் தானே கெஞ்சி மல்லு கட்டி அவகிட்ட போய் சொல்கிறான். இல்லை அது அப்படி தான், அது ஏதோ பண்ணிட்டானே, இனிமேல் பண்ண மாட்டேன், எனக்கு அவகிட்ட நான் பேசாமல் இருக்க மாட்டேன், நான் முதல் மாதிரி உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு நாமினேஷனில் வரணும், அவனுக்கு கேம் ஆடணும். இவ கூட இந்த நாமினேஷனில் வருவான், இவன் கூட இருந்தால் தான் அந்த கேம் பிளே புரியும், இவ கூட இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தன்னை காட்டிக்க முடியும். ஏன்னா அந்த அரோரா கூட இருந்தால் அது வெறும் வேற மாதிரி தான் வெளில போகணும், அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது பண்ணும்போது இந்த பாரு பொண்ணு அவன் சொல்கிறது உண்மை நம்பி இவ மைண்டில் இருக்கதான் எல்லாத்தையும் பேசுகிறான். எனக்கு ஒரு சிஸ்டர் அமைச்சிருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டு, அவனை நம்புறா சிஸ்டர், வேறு வழி இல்லை, அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படனா ஓகே. ஆனால் அந்த எமோஷனல் சப்போர்ட்டே உங்களுக்கு அகெயின்ஸ்டான சப்போர்ட்டாக மாறுதுன்னா, இப்போ திருப்பி இப்பயுமே கமருதீன் வந்து பேசினது யாருமே தப்பு சொல்லலை, வினோத்தோ அமித்தோ. நீ கமருதீன் கூட பேசுனதுல அவள் கேம் பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு கேள்வி கேட்குறான் வினோத். சரி இப்போ பேசல, வெளில போய் பேசி அவங்ககிட்டனா, வெளில போய் அவங்க பேசுகிற உனக்கு என்னடா வந்துச்சு வேணா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வெளில போன அப்புறம் நீ அரோரா கானு குட்டியாக இருப்பியா, முயல் குட்டியாக இருப்பியல்ல, உன் பொண்டாட்டி விட்டுருவாளா, அவனுக்கு கானு குட்டியாக இருக்கு, அவளுக்கு கானு குட்டியாக இருக்க? இந்த கேள்வியை நானும் கேட்கட்டுமா? கேட்க வேணான்னு நான் பார்க்குறேன். இப்போ சரி வேணாம், வெளியில் அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்குன்னு, அப்போ அவளுக்கும் ஒரு பர்சனல் இருக்கா, வெளில அவள் என்னவா இருக்கணும்னு அவள் தான் டிசைட் பண்ணும். அந்த கேள்வி வேணா நீ என்ன கேட்குறேன், அந்த கேள்வி நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு. நீ இங்கே அரோரா கிட்டேயும் பேசுகிற, பாரு கிட்டேயும் பேசுகிற கமருதீன், நீ வெளில போய் எவ்வளோதான் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்குவ, எவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்குவ, எவ கூடடா வாழ்வ அப்படின்னு அவனை கேட்குறியா? இல்லை இவகிட்ட மட்டும் வேணே கேட்குற அந்த கேள்வி வினோத். அப்புறம் அமித்தோ, நீங்கள் வந்து அவர் கேம் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரியுது, அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாதீங்க செய்யாதீங்க நீங்கள் சொல்கிறல்ல வேணா அமித். நான் ஒரு மாதிரி நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன், எனக்கு இன்னைக்கு பாருக்கிட்ட 2 பேருமே உட்காந்து அவளை ப்ளேம் பண்ணதுக்குல எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்போ இங்கே பேசுகிற வாய் உங்களுக்கு அது அடுத்த 10 நிமிஷத்தில் கேமரா பக்கத்தில் அரோரா கூட தான் அமித்தோ வினோத்தோ உட்காந்து, அங்கே போய் அவகிட்டே அவளாச்சும் பேசுகிறீங்களாடா? நீ கேம் ஆட வந்திருக்க, கேம் ஆட வருவா. அதே மாதிரி பாரு விஷயம் கமருதீன் விஷயத்துக்குள்ளே நீங்கள் தொலைஞ்சு போய்ட்றீங்க, உங்கள் கேமை மிஸ் பண்ணிடுறீங்க. இல்லை நீங்கள் ஏன் அதே பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேறு விதமாக கேம் ஆடுங்க அப்படின்னு. இல்லை கமருதீன் கேம் உங்களால் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு ஏன்டா வெண்ணைங்க 2 பேரும் அவகிட்ட பேச மாட்டீங்க? எனக்கு புரியலை.